அத்தை, வாங்க வாங்க மாப்ள, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? வாங்க தம்பி, இதுல இருங்க. அம்மா வரலையா? அம்மா வரல மாமா. நிச்சயதார்த்தத்துக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால அவங்க பிஸியா இருக்காங்க. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆமாத்த, எல்லாரும் நல்லா இருக்காங்க. வாங்க தம்பி, இந்த சோபால உட்காருங்க. நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். அத்தை, நிச்சயதார்த்தத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அம்மா வந்து அளவு பிளவுஸும் காப்பு செய்ய கொடுக்கறதுக்கு அளவுக்கு காப்பும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்படிங்களா? இந்த எல்லாம் எடுத்து வைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன தம்பி சொல்லுங்க. ஐயோ, இத போய் இவங்கள்ட்ட எப்படி கேக்குறது? கூச்சமால இருக்கு. சரி, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், கேப்போம். என்ன தம்பி யோசிக்கிறீங்க? மாமா, மலருக்கு ஒரு gift பார்த்து வச்சிருக்கேன். அவளை கொஞ்சம் கூட்டு போய் வாங்கி கொடுக்கலான் இருக்கேன். கூட்டிட்டு போலாமா அவளை? தம்பி, நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி வெளியில எங்கேயாவது போனா யாரும் பார்த்து எதுவும் சொல்லிடக்கூடாதே. பொன்னம்மா, பரவாயில்ல, கூட்டிட்டு போகட்டும். இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம். இதுல எதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு? அப்படிங்களாங்க? உங்களுக்கு சம்மதம் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கூட்டிட்டு போயிட்டு வாங்க தம்பி. ஓகே சொல்லிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க 2 பேரும். சரி மாமா, நீங்க பயப்படவே வேண்டாம், நான் சேஃபா கொண்டு வந்து விட்டுருவேன். ஒண்ணுமா, மாப்பிள்ளை இருக்காரு, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா போ. ஐயோ, நான் ஒருத்தி உங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இருங்க மாப்பிள்ள, ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வரேன். ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும் தே. எதுவும் வேணாம், நான் சாப்பிட்டு தான் வந்தேன். என்ன இப்படி சொல்றீங்க? மதுரையில இருந்து வந்திருக்கீங்க, என்ன சாப்பிட்டு வந்திருப்பீங்க? ஆமா, எப்படியும் காலம்புரை கிளம்பி வந்திருப்பீங்க. மணி 11 ஆகுது. ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. இருந்துக்கோங்க மாப்பிள்ள, ஒரு 2 நிமிஷத்துல ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி, வேலையெல்லாம் எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுது மாமா. வேலை ஈஸியா இருக்குமா இல்ல ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்குமா? கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது மாமா. சிஸ்டம் ஒர்க் தான். ஒரே இடத்துலயே ரொம்ப நேரம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. சரிங்க மாப்பிள்ள. இந்தாங்கய்யா, காப்பி எடுத்துக்கோங்க. தாங்கத்த. காப்பி குடிச்சிட்டு இருங்க, நான் தோசை சுட்டு கொண்டு வரேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் வேணாம், நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். காஃபியே போதும் த. மலரை மட்டும் கொஞ்சம் கூட்டு வந்தீங்கன்னா நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் த. சரிங்க தம்பி, காப்பி குடிச்சிட்டு இருங்க, வந்துடுறேன். எடி மலர், என்ன செஞ்சிட்டு இருக்க? ஏம்மா வந்துட்டியாம்மா? இங்க பேக் வச்சிருந்தேன், எங்கம்மா காணோம்? எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? அது கிச்சன்ல கிடக்கட்டி, இங்க வா. ஏம்மா எனக்கு ஒரு 500 ரூபா மட்டும் தாயேன். என்னத்துக்கு உனக்கு 500 ரூபா? அம்புச்சோக்கா, நானு துளசி நாங்களாம் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்க போறோமா. ஒரு 500 ரூபா தந்தேன்னா எனக்கு திங்கிறதுக்கு தீனி ஏதாவது வாங்கிட்டு வந்துருவேன். ஏட்டி, அதெல்லாம் அப்புறமா போ, மாப்பிள்ள வந்திருக்காங்க. என்ன சொல்ற? அப்படியா? என்ன திடீர்னு வந்திருக்காங்க? நிச்சயதார்த்தத்துக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காங்களாம் டி. அதான் பிளவுஸ், உனக்கு அளவு பிளவுஸும் ஒரு அளவு காப்பும் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. சரி, அப்போ அவங்கள வாங்கிட்டு போக சொல்லு, அதுக்கப்புறம் நான் வெளியில வரேன். ஏடி கிறுக்கு, அவங்க உனைய பக்கம் தான் வந்திருக்காங்க, வந்து பார்த்துட்டு போ. அவங்க உனைய வெளில எங்கேயும் கூட்டு போறாங்களாம். அப்பாவும் சரின்னு சொல்லியிருக்கு, அதனால போய் பார்த்துட்டு வா. என்னது, வெளியில போகணுமா அவர் கூட? ஆமாட்டி, ஏதோ உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறாங்களா, பார்த்து வச்சுட்டு வந்திருக்காங்களா, உன்னை கூட்டு போய் வாங்கி கொடுப்பாராம். ஏம்மா போ, என்னாலலாம் போக முடியாது. ஏடி, அவர் இவ்வளோ தூரம் வந்து கூப்பிடுறாரு, அவருக்கு கஷ்டமா இருக்காதா வரலன்னு சொன்னா? அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு, அதனால அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கிளம்பி போமா. நைட்டு பைக்கில் போகிறது பிடிக்கும்னு சொல்லியிருந்தோம் ஃபோனில். ஐயோ, அதுக்குன்னே வந்திருக்காங்கன்னு நினைக்கேன். சரிம்மா, போ, கிளம்பி வரேன். மலர், நான் வருவேன்னு எதிர்பார்த்தியா? இல்லை, பார்க்கல. ஏன் இப்படி வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? நீ தானே சொன்ன நைட்டு எனக்கு பைக்ல போனதே இல்லை, பைக்ல போறது ரொம்ப பிடிக்கும்னு. ஆமாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கு. எங்கள் அப்பா கூட போயிருக்கேன், அதுவும் டிவிஎஸ் 50ல. இந்த மாதிரி பைக்லலாம் நான் போனதில்லை. செம்ம ஹாப்பியாக இருக்கு. உன்னை ஹாப்பியா வச்சுக்கணும் தான் நான் கூட்டே வந்தேன். ஏங்க, தேங்க்ஸுங்க. நல்லா என்ஜாய் பண்ணு. என்ன மலர் சைலண்டாவே வர, ஏதாவது ஒரு பாட்டு பாடு. என் இனிய தனிமையே டிண்டடிங் டிண்டடிங் டிங், என் இனிய தனிமையே டிண்டடிங் டிங் டிண்டடிங் டிங், என் இனிய தனிமையே. என்னம்மா நீ என் கூட வந்துட்டு தனிமையே தனிமையேன்னு பாடிட்டு இருக்க, வேற ஏதாவது பாடுமா? பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே, காட்சி பிழை போலே உணர்ந்தேன், காட்சி பிழை போலே. எங்க நல்லா பாடுறீங்களே. நெக்ஸ்ட். ஏங்க, என்ன நீங்க ஸ்லோவாவே போய்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஸ்பீடா போங்க. மலர், நான் இதுவே 80ல போயிட்டு இருக்கேன், இதுக்கு மேல ஸ்பீடா போனா நல்லா இருக்காது. இல்ல இல்ல, எனக்கு ஆசையா இருக்கு, நீங்க ஸ்பீடா போங்க ப்ளீஸ்.
சொன்னா கேளு மலர், ரொம்பவும் ஸ்பீடா போக கூடாது, சேஃப்டி கிடையாது. எனக்காண்டி ஸ்பீடா போங்களேன் ப்ளீஸ். ஆஹா முடியாது, இதுவே ரொம்ப ஸ்பீடு. சொன்னா கேளு மலர், ரொம்ப ஸ்பீடா போனா பயந்துருவ. பயமா எனக்கா? நீங்க வேற நல்லா அடிச்சு முறுக்கி ஸ்பீடா ஓட்டுங்க. அப்ப மேடம்க்கு பயம்லாம் இல்ல. சரி நான் ஸ்பீடா போறேன், நீ நல்லா பிடிச்சுக்கோ. வாழா என் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். ஹே ஹே ஜாலி, இன்னும் ஸ்பீடு. தீரா உள்ளூற்றை தீக்கவே லாலா. ஐயோ, இந்த மனுஷனை நம்பி வந்ததுக்கு நீ இப்படி அந்த இடத்துல தொங்க விட்டுட்டு போறாரே. கடவுளே, என்னை காப்பாத்துங்க யாராச்சும். ஐயோ மலர், உனக்கு என்னாச்சு? அச்சோ, இப்படி கூட்டு வந்து விழ வச்சுட்டேனே. மலர், உங்களுக்கு ஏதோ அடிப்படலையே, எந்திரிங்க, இந்தாங்க கை பிடிங்க. ஏம்மா, ஏங்க உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் பாட்டு செவனேன்னு எங்க வீட்டில் இருந்தேன். அநியாயமா பைக்ல போவோம் அப்படின்னு கூட்டு வந்து என்னை இப்படி கீழே தள்ளி விட்டு சாகடிக்க பாக்கீங்கல்ல. மலர், உனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்கலான்னு தான் கூட்டு வந்தேன். எனக்கு என்ன தெரியும் இப்படி ஆகும்னு. சாரி மலர், எந்திரிங்க. போதும்யா, நீங்களும் உங்க சாரியும் அதை நீங்களே வச்சுக்கோங்க. அம்மா, என் கால் செத்து போயிருச்சு. ஐயோ, எனக்கு என்னப்பா தெரியும் இப்படி ஆகும்னு. தான் காலை தேய்ச்சி விட்றேன். நான் எங்க அம்மா கிட்ட போகணும். என்னை வீட்டில் கொண்டு போய் விடுங்க. ஏங்க அழாதீங்க, காமெடியா இருக்கு. சாரி மலர், யாராச்சும் இப்படி வேணும்னே பண்ணுவாங்களா? நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், நீ தானே ஸ்பீடா போங்க ஸ்பீடா போங்கன்னு என்னை இது பண்ணிட்டு இருந்த. இல்லைன்னா நான் பார்த்து ஸ்லோவாவே ஓட்டிட்டு வந்திருப்பேன். இந்த முயல் குறுக்க வந்துருச்சு, என்ன செய்வேன் சொல்லு. சரி அழாத சரியா? ரொம்ப சாரி, என்னை மன்னிச்சுக்கோ. வா, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். என்ன ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்றாரு? சரி, நல்லா போய் ஒரு கட்டு கட்டிட்டு போவோம். இருந்தாலும் ஐஸ்கிரீம் மட்டும் பத்தாதே. எனக்கு ஒன்றும் வேணாம் உங்க ஐஸ்கிரீம்லாம். நான் வீட்டுக்கு போனேன், வீட்டை கொண்டு போய் விடுங்க. என்ன மலர், சாரிப்பா. வா, ஹாஸ்பிட்டலுக்காவது போயிட்டு வருவோமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி சரி, கோவப்படாத. வா, பிரியாணியாவது சாப்பிட்டு வரலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இப்போ வீட்டுக்கு போனால் நல்லா இருக்காது. நான் உனக்கு மொபைல் பார்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு போகலாம், சரியா? கோவப்படாத. சாரி. இருந்தாலும் நான் கோவமா தான் இருக்கேன். இவ்வளோ தூரத்துக்கு நீங்க சொல்றதுனால சாப்பிட்டுட்டே போகலாம் வாங்க. புண்பட்ட புகை விட்டு ஆத்துன்னு சொல்ற மாதிரி நான் பிரியாணி சாப்பிட்டே ஆத்திக்கிறேன் என் மனசை. சாரி மலர், சாரிப்பா. சாரி பூரின்னு உங்க சாரி நீங்களே வச்சுக்கோங்க. சாரி பூரி குப்பை தட்டி காரின்ட்டு. நீ வந்தா வாடி, வரட்ட போடி. ஏங்க எதுக்கு என்னை இப்படி விட்டுட்டு போறீங்க? அட, பைக்கு தாமா எடுக்க போறேன், வாமா. உன்னை விட்டுட்டு யாரு போனா? பைக்கு தூக்க வந்தேன், வா வந்து ஹெல்ப் பண்ணு. உன்னை எப்படி கூட்டு வந்தனோ அப்படியே கொண்டு போய் விட வேண்டாமா உங்க வீட்டுல? வாமலர், ஒரு கைப்பிடி. தூக்குங்க. வாழா என் வாழ்வை வாழவே. எங்க மலர், பாடுங்க. ஏங்க என்னை ரொம்ப காண்டாக்கி பாக்குறீங்க? உங்களை இன்னைக்கு. ஐயோ, என்னை விட்டுரு மலர், நான் எத்தனை டைம் சாரி கேக்குறது? சாரி கேட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? எம்மா தாயே, உன் காலனாலும் விடுறேன், இப்படி துரத்தாதம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோலோ குயின்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையை கொண்டாடுங்கள், புதிய துவக்கத்தை கொண்டாடுங்கள். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.